நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் கோஷா ஆட்டோ. நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் பைக் ஆகட்டும், எலக்ட்ரிக் கார் ஆகட்டும், அதுக்கு வந்து நிறைய பேர் முன்னுரிமை கொடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்று வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டே போகிறது. ஸோ அதால் அது அஃபோர்டபுள் பண்ண முடியல. ரெண்டாவது வந்து இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரதுக்கு ஒரு முயற்சி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் கார்ஸ் ஆகட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. அவங்கவுங்க பிராண்ட்ஸில் ஒவ்வொரு மாடல் வந்து எலக்ட்ரிக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கூட்டர் டைப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நீங்கள் ஓலா வந்து அடிக்கடி கேப்லாம் பார்த்துருப்பீங்க, புக் பண்ணி இந்த ஓலா பிராண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த ஓலாவில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணாங்க. 1 இல்லை 2. ஒன்று வந்து S1 அண்ட் S1 Pro. அந்த பைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஓலா S1 Pro. இந்த பைக்கு தான் ஃபுல் ரைட் ரிவ்யூ, ஸ்பெக் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஓலா இந்த ஸ்கூட்டரோட டிசைன் பார்ப்போம். டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக முட்டை பார்த்துருப்பீங்க. முட்டை என்ன ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி பாலிஷாக ரவுண்டாக இருக்கும். எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸே இல்லாமல் அப்படி ஒரு பாலிஷான ஒரு உருண்டை இதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாலிஷ்டாக இருக்கும். எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் ரொம்பவே பார்க்க முடியாது. அண்ட் முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்மைலி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஓலாவும் அதான் கிளைம் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்மைலியோட டிசைன். அதாவது ஒரு எப்போவுமே இந்த பைக் ஓட்டும் போது சிரிச்சிட்டே இருக்கணும், நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதனால ஸ்மைலி ஃபேஸ் மாரி அவங்க ஸ்மைலி டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இது ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டர் LED லேம்பு அண்ட் ஒரு DRL கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்குது இந்த ஹெட் லேம்பு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மினிமஸ்டிக் டிசைன் தான். ரொம்ப அப்படி இப்படி நிறைய டிசைன்லாம் கொடுக்காம ரொம்ப பிளெயினாக கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஓலாவில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓலா அவங்களோட ஜஸ்ட் பிராண்ட் மட்டும் ஓலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அப்படி பிளேன் டிசைன், ஒரு க்ரீன் நம்பர் பிளேட். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த வண்டி. ஸோ இதுக்கு க்ரீன் நம்பர் பிளேட் வரும். அண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் பைக்கில் நம்ம இந்த சைடில் பார்க்கலாம், இல்லைனா இந்த பக்கத்தில் பார்க்கலாம், இல்லை கீழே இந்த சைடில் லெஃப்ட்டில் ஒரு சின்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்டெண்டே பண்ணாமல் அந்த ஃப்ரண்ட் அந்த டிசைன்லேயே வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க உள்ளே அழகாக. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பைக்கில் பார்க் பண்ணும்போது சரி, வண்டி ஓடிட்டு இருக்கும்போது சரி, சைடில் தட்டுப்பட்டு உடஞ்சிட்டு இண்டிகேட்டர் மாற்றணும், அந்த ஒரு இது ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி டேமேஜே வராது. ஸோ மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஈஸி. இது ஒரு டிசைனும் அந்த அவங்களோட அந்த டிசைன் தீமுக்கு ஈக்குவலாக அப்படி நல்லாவே வந்துடுச்சு. ஸோ சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா நார்மல் டிப்பிக்கல் ஒரு ஸ்கூட்டர் டைப் தான் இருக்கும். ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து ஃபுட்போர்டு ஆனால் வந்து ஃப்ளாட் ஃபுட்போர்டு வரல. ஏன்னா பேட்டரி இங்கே தான் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிமூவ் பேட்டரி கிடையாது, அப்படி ஃபிக்ஸ்டு பெர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி வந்து ஒரு கர்வ்டு டைப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு அந்த டனல் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி இருக்கிறதுனால நமக்கு வந்து லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமம். அந்த லக்கேஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். பெர்மனெண்ட்டாக நம்ம நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி வச்சு போக முடியாது. அது ஒன்று தான் அது சென்டர் வர இந்த இது. அண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே அந்த டிசைன் வந்து அப்படியே கொண்டு வந்துருக்காங்க பேக்லையும். ஸோ பில்லியன் பேக் ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ள ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் கூட அந்த பாடியோட டிசைன் கூட உள்ள ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க, வெளியே தனியாக நீட்டு இல்லாமல். ஸோ இது ஒரு டிசைன், அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டிசைனில். அண்ட் அப்படியே பேக் வந்தீங்கன்னா 2 டிசைன், அந்த ஒரு ஃப்ளஷ் டிசைன், அந்த ஒரு எக்கோட டிசைன் மாரி அந்த பேக்லேயும் அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்லேயும் ரொம்ப மினிமல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து LED லைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே இதுலேயே அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நைட் டைம்லாம் பார்க்கும்போது அந்த லைட் வந்து நல்ல ஒரு டிஸ்டிங்டிவாக தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு ரிஃப்ளெக்டிவ் கொடுத்துருக்காங்க. கீழே நம்பர் பிளேட் ஒரு சின்ன பல்ப் கொடுத்துருக்காங்க. இது க்ரீன் நம்பர் பிளேட் வருது. அண்ட் சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் பைக்கில் நிறைய பேருக்கு டவுட் வரும், மழையிலலாம் எப்படி ஈரம் தண்ணி பட்டுனா சார்ஜ் கரண்ட்டுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு. ஸோ இந்த பிளக் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க அந்த ரப்பர். ஸோ வந்து உங்களுக்கு இது ப்ராப்பராக இது ஹவுஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள போகிறது சான்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இது வந்து நல்லா ரப்பரும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ள போகிற சான்ஸே இல்லை. ஸோ அந்த மழையில அந்த மாதிரி நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்படியே அந்த டிசைன் அந்த கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல சங்கியாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஸ்டீலில் கொடுக்காம வந்து பிளாஸ்டிக், ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் இருக்குது. பட் இதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி உட்காரவங்களுக்கு பிடிச்சி உட்காரதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சீட் ஹைட் வந்து 790 mm தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து காலெல்லாம் நல்லா ஹைட்டு, நார்மல் ஸ்கூட்டர் மாரி உங்களுக்கு யாரும் வேணாலும் ஹைட்டு கட்டையாக இருக்காங்க அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கும். அண்ட் வந்து ஃப்ளோர் போர்டில் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, உங்களுக்கு நீரும் நல்லா கிடைக்குது. ஸோ வந்து திருப்பும் போதெல்லாம் கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஹைட்டான பேசஞ்சர், ஒரு ஹைட்டான ஒரு 6 feet இருந்தால் கூட இங்கே நல்லா யூஸ் பண்ணி உங்களுக்கு கால் இடிக்காது, நல்லாயிருக்கும். அண்ட் சீட்டு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டாக இருக்குது, நல்ல குஷனிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள், நல்ல பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பில்லியன் ரைடுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சைட் ஸ்டாண்டு கூட ஒரு யூனிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா பைக்லையுமே ஸ்டீல் கொடுப்பாங்க, இதில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கொடுத்தாங்க உடஞ்சிருமோ நினைப்பாங்க நிறைய பேர். பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா
125 கிலோ தான் வரும். ஸோ வந்து வண்டி வெயிட்டும் கம்மி தான். ஸோ நம்ம ரைடு போகிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சீட் அண்டர் ஸ்டோரேஜ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அண்டர் ஸ்டோரேஜ் என்னென்னா இப்போ இந்த சைடில் கீ போடுறது எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை, இந்த சைடு எதுவுமே ஆப்ஷன் இல்லை. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, கீயும் கிடையாது இந்த வண்டிக்கு. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டிஎஃப்டி ஸ்க்ரீனில் ஒரு பூட்டுக்கு ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே இன்டிமேஷன் காட்டு ட்ரங்க் ஓப்பன். அண்ட் இது வந்து எந்த பைக்லையுமே இல்லாமல், எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும் நார்மல் ஸ்கூட்டரும் ஆகட்டும், எந்த பைக்கில் இல்லாமல் இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்ல பெருசு 36 லிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் 2 ஹெல்மெட் உள்ள வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இடம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கடைக்கு போகிறது எல்லாமே திங்ஸ் எல்லாமே வாங்கி இங்கே நீட்டாக வச்சு, ஏன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃப்ளோரில் வரதுனால இங்கே வந்து பேட்டரி வரதில்லை. நார்மல் எல்லா எலக்ட்ரிக் பைக்கும் பேட்டரி இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, அந்த மோட்டர் சுவிட்ச் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து பூட் ஸ்பேஸ் நிறைய கொடுக்க முடியாது. இந்த வண்டியில் ஃப்ரண்டில் கொடுத்ததுனால இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ 36 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்பெக் அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.97 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours 30 minutes, 6.5 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அந்த பைக்கில். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இதோட கிளைம் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஆக்சுவலாக இந்த பைக்கில் வந்து 3 ரைடிங் மோட் இருக்குது. நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஹைப்பர், அந்த 3 மோடில் இருக்குது. நார்மலில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 181 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். ஸ்போர்ட்டில் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். ஹைப்பரில் ஓட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 115, அதாவது 115 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் அச்சீவ் ஆகும். அது வந்து ஹைப்பர் மோடில் மட்டும் அந்த டாப் ஸ்பீட் அச்சீவ் ஆகும். நார்மல் ஸ்போர்ட்லேயும் நார்மல்லையும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு குறையும், ரேஞ்ச் கூடும். ஸோ அதுக்காக அந்த டிஃப்ரெண்ட் மோடு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்தமாரி. ஸோ அண்ட் மற்றபடி ஸ்பெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து 12 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் வருது அண்ட் வித் அலாய் வீல் வருது. அண்ட் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் வருது. சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டம், ஏபிஎஸ்க்கு பதிலாக சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிரேக் பிடிச்சா 2 பிரேக்குமே அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு மோட்டர் என்ன மோட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எலக்ட்ரிக் பைக்கில் எல்லாமே ஒரு ஹப் மோட்டர் கொடுத்து ஒரு பெல்ட் வழியாக ரியர் வீல் சுற்றுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஓலாவில் வந்து டேரெக்டாக வேறு ஒரு மோட்டர் கொடுத்து டேரெக்டாக மோட்டர் மூலமாக பண்ணுறாங்க. அந்த பெல்ட் ட்ரைவ் அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 8500 வாட் மோட்டர் பவர். ஸோ இதை வச்சு தான் அந்த வண்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு மெயினான அட்ராக்ஷன்னாலே இந்த இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் தான். இது வந்து 7 inch டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் நார்மல் பெரிய பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி பைக்கில் இல்லாதது கூட நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னொன்று இதில் மொபைலில் நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம், மொபைல் சிங்க் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, 98 கிலோமீட்டர் வண்டி போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூட் ஸ்பேஸ், பூட் சீட்டுக்கு அடியில் உள்ள ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இது இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது. அண்ட் இதில் மியூசிக்கை நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்கன்னா, மொபைல் சிங்க் பண்ணிங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அண்ட் இதில் 3 ரைடிங் மோடு, எந்தெந்த ரைடிங் மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்னு போடுது. நார்மல் இன்னும் 98 கிலோமீட்டர், ஸ்போர்ட்டில் 87, ஹைப்பரில் போனீங்கன்னா 70 கிலோமீட்டர் காட்டுது. அண்ட் இன்றைக்கி ரைடு நம்ம எவ்வளோ போயிருக்கோம், 14 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் ஓலாவோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸு. ஸோ உங்களுக்கு டார்க் மோடு வேணுமா இல்லை உங்களுக்கு லைட் மோடு வேணுமா அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் வந்து இப்போ வந்து பார்க்குன்னு உங்களுக்கு சிம்பிள் காட்டுது, வண்டி பார்க்கிங்கில் இருக்குது. அண்ட் பாஸ்கோடு, நீங்கள் பாஸ்கோடு வந்து ரீசெட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அபோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ ஓடி இருக்குது அந்த S1 ஸ்கூட்டர் 179 ஓடி இருக்குது. அப்புறம் என்றைக்கு வாங்கியிருக்கு அந்த டேட்டு, இதோட வெர்ஷன் அண்ட் அந்த மேக் அட்ரஸ் அந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் எதாவது அப்டேட்னா இங்கே ஆல்ரெடி உள்ள ஒரு சிம் இருக்குது. ஸோ சிம் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே இங்கே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் சவுண்டு நீங்கள் மாற்றுறது, சவுண்டு வால்யூம் குறைக்கிறது, கூட்டுறது அது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூடூத் போனீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் பேர் பண்ணுறது, சிங்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த டிஎஃப்டியில் இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் உங்களுக்கு வந்து ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் எதாவது சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ சார்ஜ் பண்ணிவிட்டு இதில் மொபைலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்பீக்கர், உங்களுக்கு நார்மலாக இப்போ வந்து ப்ளூடூத் சிங்க் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். இல்லைனா இப்போ இண்டிகேட்டர்லாம் போட்டிங்கன்னா அந்த சவுண்ட்லாம் இது மூலமாக தான் அந்த சவுண்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கே இந்த சைடும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை தொங்க போட்டு கவர் தொங்க போட்டு கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த ஓலா அந்த S1 Pro ஸ்கூட்டரோட பட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ பட்டன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன் இருக்குது. என்னென்ன பட்டன் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லைட் ஆன் பண்ணுறது. நார்மலாக இது ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ஹெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 1 எரியும். ஸோ ரெண்டாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஹை பீம் மாரி 2 லைட் எரியும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த DRL சுற்றி அந்த ஸ்மைலிங்கிற அந்த இது எரியும். ஸோ இது வந்து இதுக்குள்ளது. அண்ட் இது வந்து ரிவர்ஸ் பட்டன், ரிவர்ஸ் மோடு. அதாவது இந்த பைக்கில் வந்து ரிவர்ஸ் மோடு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பைக் வந்து ரிவர்ஸ் மோடில் போய் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இது வந்து ஹார்ன். இது வந்து இந்த லெஃப்ட்டில் உள்ள பட்டன். ஸோ
ஸோ இப்போ இந்த ரைட் சைடு பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுக்குறது. இந்த லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரைடிங் மோடு மாற்றுறது, நார்மலாக ஸ்போர்ட்டாக ஹைப்பரான அந்த மோடு மாற்றுறது. அண்ட் இது வந்து உங்களுக்கு வால்யூம் குறைக்கிறது கூட்டுறது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளே மியூசிக் ஏதாவது ப்ளே ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு பட்டனுமே உங்களுக்கு வந்து கால் வந்தாலும் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது, அதுவும் இது இந்த ரெண்டுமே 2-in-1 யூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த சுவிச்சஸ். இப்போ அந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த ரெட் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்க்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்கோடு கேட்கும். ஸோ ஒன்றில் இந்த பாஸ்கோடு கொடுத்து என்ட்ரு பண்ணலாம், இல்லைன்னா மொபைலில் ஒரு பாஸ்கோடு இருக்கும். இப்போ மொபைல் மூலமாக நம்ம பாஸ்கோடு கொடுத்து, இப்போ நான் பாஸ்கோடு கொடுத்துட்டு காட்டக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு வண்டி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த பைக்கோட சிம்பிள் காட்டுறது பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டோட இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டோன்னா அந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இப்போ யாரும் உங்களுக்கு ஹேண்டில் அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பிரேக் பிடிச்சிக்கிட்டு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சுங்க ரைடிங் மோட். அந்த பீல் இருந்தது நார்மல் ஆகிடுச்சு. பீனா பார்க்கிங். ஸோ வந்து இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னால ஒரு எக்ஸாம்பிள், அதாவது பிரேக்கை லைட்டாக பிடிச்சி நீங்கள் இப்போ பிரேக்கை பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ பிரேக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1 2 மூவ் ஆகும். ஸோ அப்புறம் லைட்டாக பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து ஆக்சிலேஷன் கட் ஆகிடும். அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு ரிவர்ஸ் மோட் இருக்குது இதில் நார்மலாக. இப்போ இந்த ரிவர்ஸ் போட்டிங்கன்னா இப்போ 6 வந்துடுச்சு. இப்போ வந்து ரிவர்ஸ் மோட் வந்துடுச்சு. இப்போ வந்து நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு இப்படி திருக்குவோம், ரிவர்ஸ் மோடுக்கு ஆப்போசிட்டில் திருக்கணும். இப்போ இப்படி திருப்பினீங்கன்னா வண்டி ரிவர்ஸில் போகும். ஸோ நார்மல் ஆக்சிலேட்டர் இப்படி திருப்போம், ரிவர்ஸுக்கு ஆப்போசிட்டில் திருப்போம், ஆப்போசிட்னா ரிவர்ஸில் போகும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த பைக்கில். வண்டியோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருவாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் பைக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்ட் அதெல்லாம் இருக்காது. ஸோ வந்து சேஃப்டி ஃபீச்சர் நிறைய கொடுக்கணும். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 டிஸ்க் பிரேக் கொடுத்துருவாங்க, அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அண்ட் வந்து ஏபிஎஸ் மாரி சிபிஎஸ் கொடுத்துருவாங்க, காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருவாங்க, அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அப்புறம் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கீ கிடையாது, கீலெஸ். அதாவது உங்களுக்கு மொபைல் மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் பாஸ்கோட் வச்சு, இல்லைனா இதில் ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது வண்டியை. ஸோ இது வந்து கீலெஸ்ங்கிறனால இன்னும் சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்று வந்து சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வண்டி ஆன் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, வண்டி மூவ் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுனாலே அதிலே காட்டும் பார்க்கிங்கில் எனப்பில் இருக்குன்னு. அடுத்தது சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் உங்களால் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா நார்மல் பைக்கு மாரி நம்ம ஹாஃப் பிரேக்லேயே நம்மளால் ஓட்ட முடியாது. ஹாஃப் பிரேக்கை லைட்டாக தொட்டாலுமே இந்த ஆக்சிலரேஷன் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகும். உங்களுக்கு வண்டி ஆக்சிலரேஷனே ஆகாது. நார்மல் பைக்கில் என்ன பண்ணுவோம்னா ஹாஃப் பிரேக்கை வச்சுட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் அந்த வண்டி உருமுறது, வண்டி மூவ் ஆகிறதுலாம் இருக்கும். அந்த பிரேக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இந்த பைக்கில் வந்து பிரேக்கை தொட்டாலே உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ பிரேக்கை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். இல்லைனா அந்த வண்டி அந்த நார்மல் இந்த வண்டி மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும், தவிர எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சிலேஷன் வராது. ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் மெயினாக ஒரு இது நான் சொல்ல என்னென்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் சொல்லணும். நார்மலாக எல்லா பைக்லையும் வந்து 2 டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து சிங்கிள் ஃபோர்க்கில் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ரைடில் போகும்போது கூட சில அன்ட்ரேஷன் ரோட்லலாம் போகும்போது நமக்கு கைக்கு எதுவுமே பம்ப்ஸ் எதுவுமே வரல. ஸோ அது சஸ்பென்ஷனே நல்லா தாங்கிடுச்சு. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சேஞ்ச் இருக்குங்க. வாங்க, நார்மலாக எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் வந்து இப்படி வெர்டிகலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து ஹாரிசான்டலாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க திங்க் பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சஸ்பென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குது. 2 பேர் இருந்தாலும் சரி, சிங்கிளாக போனாலும் சரி, நார்மல் ரோடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேட் ரோடாக இருந்தாலும் சரி, சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது. நல்லா வண்டி வந்து நல்லா நமக்கு பாடிக்கு ரொம்ப தெரியல. அந்த நம்ம இந்த ரோட்டில் ஓட்டும்போது பாடிக்கு எந்த வைப்ரேஷன் வரல. ஸோ சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரைட் குவாலிட்டி இந்த வண்டியில் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு எலக்ட்ரிக் பைக்குனாலே ஒரு பயம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஓலாலே ஒரு பைக் வெடிச்சிச்சு நமக்கு நியூஸில் பார்த்தோம். இப்போ அது இல்லாமல் அது மட்டும் எல்லாமே நிறைய பைக், ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் நல்ல வெயில் சீசன் கூடுறதுனால நிறைய பைக்ஸ் எலக்ட்ரிக் பைக்ஸ் ஆகட்டும், நார்மல் ராயல் என்ஃபீல்டு ஒரு புல்லட்டே ஒன்று வெடிச்சு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒன்று நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, அந்த எப்படி பேட்டரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு. ஸோ ரெண்டாவது வந்து மழையிலலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் ஷூட் எடுத்துட்டு இருக்கும்போது கூட மழை தான் பெஞ்சிட்டு தூத்திட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ரெண்டாவது இந்த ஓலா பைக் லான்ச் ஆன புதுசில் எல்லா நார்மல் ஆட்டோமொபைல் அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணதில் நம்ம ரொம்ப அந்த தெர்மல் அந்த பேட்டரி வந்து சூடாகும் போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது, வண்டி நிறைய டைம் ஆஃப் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கள் ஊர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு 35-36 டிகிரிக்கு மேலே வெயில் நல்லா இருக்குது. இப்போ தான் 2 நாளாக தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த ஓனர்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணலை இது வரைக்கும். நார்மலாக அந்த வெயிலில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகலை. இல்லாமல் நானும் இப்போ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து 65 வரைக்கும் போனேன். 2 பேர் வச்சு வெயிட் நல்லா இழுத்துட்டு ஒரு பெரிய இன்க்ளைனில் தான் ஏற்றணும். ஸோ அவ்வளோ ஒரு இஷ்யூவாக தெரியல, பைக் நார்மலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க, சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுறதுட்டு ஓலா சொன்னாங்க. ஸோ மேபி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இந்த ப்ளூடூத் அந்த பாட்டு கேட்குறது எல்லாமே இப்போ இல்லை. ஸோ அந்த ஈஸி மூலமாக அப்டேட் பண்ணி ஃபியூச்சரில் வருது. ஸோ அது எல்லாமே ஒரு தம்ஸ் அப் ஃபார் ஓலா. ஸோ இப்போ அந்த வண்டியோட ஸ்பெக்கு, ரைட் ரிவ்யூ எல்லாமே பார்த்தோம். ஸ்பெக் எல்லாம் அந்த அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம்.
ஸோ நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக அது எலக்ட்ரிக் பைக்னால் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுற நெகட்டிவ்ஸ் தான், ரொம்ப ட்ராபேக்னு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கீ கிடையாது. ஸோ கீ கிடையாது, எல்லாமே டிஜிட்டலில் தான். ஸோ ஒன்றில் மொபைலில் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கே வந்து பார்த்து பாஸ்கோட் பண்ணலாம். ஸோ அது வந்து அதாவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஓகே. ஸோ ஏதாவது எமர்ஜென்சியில் இருப்போம், அர்ஜென்ட்டாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும், அது வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ நமக்கு ஒரு கீ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு கீ நிறைய பைக்லாம் பார்த்து எலக்ட்ரிக் பைக்கில் அதெல்லாம் ரிமோட் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ரிமோட்டில் நம்ம கார் மாரி அன்லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கூட போகலாம். ஸோ அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், குயிக்காக இருக்கும். அது எமர்ஜென்சி பர்பஸில் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நார்மலாக வீட்டில் இருந்து பிளான் பண்ணி போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது எமர்ஜென்சியில் வண்டியில் எங்கே ஆஃப் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பாஸ்கோட் போட்டுகிட்டே இருக்கணும். அது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஓனர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பர்சன்ட் 30 இருக்குன்னு வைங்களேன், ஆஃப் ஆயிடுது வண்டி. ஆக்சுவலாக 30 கீழே போனோம், 10% வரைக்கும் போனால் வண்டி நமக்கு ரிசர்வ் கிட்ட போகிறோம், நம்ம அடுத்து சார்ஜ் போட்டுக்கலான்னு. 30 வரும்போது வண்டி ஆஃப் ஆயிடுது, அப்புறம் உருட்டிட்டு போகிற மாதிரி கண்டிஷன் வருது. ஸோ வந்து யாராவது இந்த பைக் வச்சிருக்காங்க அவங்க பார்க்குறீங்கன்னா ஒரு 35% வந்தாலே அடுத்த உடனே போய் பேட்டரி சார்ஜ் போட்டுருங்க. ஸோ இது ஓலாவில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. மேபி அடுத்த அப்டேட்டில் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 10% கூட நம்ம சார்ஜ் ஏதாவது எமர்ஜென்சினா கொஞ்சம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ 30 வந்தாலே ஆஃப் ஆகுதுன்னா ஸோ சார்ஜ் அடிக்கடி போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூஸ் நல்லா புளியலாம் அந்த பேட்டரியிலேருந்து. ஸோ அது வந்து ஓலாவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஓலாவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதாவது 435 ரூபா போல் கொடுத்து நம்ம ரிசர்வ் பண்ணிக்கணும். ஸோ ரிசர்வ் பண்ணி நமக்கு எல்லாம் அலகேட் ஆன அப்புறம் இதோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா இது S1 ப்ரோவோட எக்ஸ்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 1.29 lakhs, ஆண்ட்ராய்டு வரும்போது 1.36 அந்த லேக்ஸ் வரும். ஆண்ட்ராய்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து நமக்கு 1.3 lakhs வரும். இதில் S1 இருக்குது, அதாவது இது வந்து ப்ரோ S1 இருக்குது. S1 வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வால்ட் கொஞ்சம் கம்மி அண்ட் இந்த ஸ்பீடு எல்லாமே. அப்புறம் வந்து இந்த ரைடிங் மோட்ஸில் வந்து இதில் 3 மோட் இருக்குது, அதில் வந்து 2 மோடு தான் வரும் அந்த S1. S1 பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99,999, அதாவது 1 lakh ₹1 கம்மி. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டு வரும்போது 1,10,000 அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அப்படி தான் வரணும். அதே போல் ஓலாவில் என்ன ஒன்று நல்லா கிளைம் பண்ணுறாங்கன்னா சர்வீஸ்க்கெல்லாம் எங்கே போவாங்க. இப்போ வந்து இது எங்கேயுமே இல்லை, லோக்கல் அந்த ஸ்டேஷன் எல்லாம் நம்ம ஊரெல்லாம் ஷோரூமோ சர்வீஸ் சென்டர் இல்லை. ஸோ ஓலாவில் என்ன சொல்லலாம், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுங்க, உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரியும் பண்ணுவோம், வீட்டுக்கும் சர்வீஸ் பண்ணுவோம், எல்லாமே வீட்டுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓலாவில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ தான் இந்த பைக் வந்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இப்போ தான் வாங்கியிருக்காங்க, வாங்கி 1 week தான் ஆச்சு. ஸோ வந்து மொத்தமே 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஓடி இருக்கு ஓடால. ஸோ ஃபியூச்சரில் இது எப்படி இருக்குது, அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது, இதில் என்ன இஷ்யூ அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம லாங் டேர்ம் ரிவ்யூவில் வந்து இந்த பைக்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வருவோம் நம்ம சேனலுக்கு. ஓலா பைக்கோட வாரண்டி இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years, இல்லைனா வந்து பேட்டரிக்கு வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ், இல்லைனா 3 years. எது ஃபர்ஸ்ட் எது 3 yearsக்கு அந்த பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ ரியர் மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா 40,000 kilometers இல்லைனா 3 years எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு வந்து அது வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓலாவோட கிளைம், இந்த பைக்கோட வாரண்டி இருக்குது. ஓலா அந்த S1 பைக்கு, S1 ப்ரோ அண்ட் S1 பற்றி கொஞ்சம் ஓரளவு நீங்கள் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அந்த ஸ்பெக்கு, இதோட டீட்டெயில்ஸு, ரைட் ரிவ்யூஸு, சஸ்பென்ஷன் செட்டப்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அசோக்.